வீட்ல உங்க ஒய்ஃப்க்கு ஹெல்ப் பண்றதுனால உங்க ஆண்மைக்கு எந்த பங்கமும் வந்துராது. பொங்கல் பண்டிகை வருது. சின்ன வயசுலலாம் தீபாவளி, பொங்கல்னா ரொம்ப ஜாலியா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கூல் லீவு, புது ட்ரெஸ் போடலாம், நெறைய பலகாரம் கிடைக்கும். ரிலேஷன்ஸ்லாம் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. 1 மாசத்துக்கு முன்னாடில இருந்தே பொங்கல் வரப்போது, தீபாவளி வரப்போது அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். பட் இந்த ஜாலிக்கெல்லாம் பின்னாடி அந்த வீட்ல இருக்க அம்மாவோட மிகப்பெரிய தியாகம் இருக்கு அப்படிங்கிறது பல பேர் கண்ணுக்கு தெரியறது இல்ல. ஒரு புது ட்ரெஸ்ஸை எடுத்து அத பண்டிகை நாள்ல போடவே முடியாம காலையில இருந்து சாயங்காலம் முடிய வேலை பார்த்துட்டு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு புது ட்ரெஸ்ஸையே போடாம இருக்கிற நிறைய அம்மாக்கள், மனைவிகள் இன்னும் இருக்காங்க. காலையில எந்திரிக்கணும், குளிக்கணும், சாமி கும்பிடணும், வீட்ல என்ன பலகாரம் செய்யணும், குழந்தைங்களை எழுப்பணும், அவங்கள கிளப்பணும், அவங்களுக்கு பலகாரம் தரணும், கோயிலுக்கு போகணும், ரிலேஷன் வீட்டுக்கு போகணும், திருப்பி ரிலேஷன்ஸ் வருவாங்க வீட்டுக்கு, சிறப்பா சமையல் செஞ்சு அவங்கள நல்லா கவனிக்கணும். ஜென்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இதையெல்லாம் செய்யறதுக்கு கார்ப்பரேட்ல ஒரு பெரிய டீமே இருப்பாங்க. ஆனா இத பல 100 வருஷமா நம்ம அம்மாக்கள் சைலண்டா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ரீல்ஸ் எத்தனை ஜென்ஸ் பாப்பீங்கன்னு தெரியல. இதை நீங்க பாத்தீங்கன்னா பண்டிகை நாள் அன்னைக்கு உங்க அம்மாவோடையும் உங்க ஒய்ஃபோடய சேர்ந்து உங்க ஒர்க்லோட ஷேர் பண்ணிக்கோங்க. வீட்ல உங்க ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்றதுனால உங்க ஆண்மைக்கு எந்த பங்கமும் வந்துராது. ஒரு பண்டிகைங்கிறது குடும்பத்துல இருக்க எல்லாரும் சந்தோஷமா செலிப்ரேட் பண்றதுக்கான ஒரு விஷயம். அம்மா மட்டும் கஷ்டப்பட்டு மத்த எல்லாரும் ஹாப்பியா இருந்தா அதுக்குரிய அர்த்தமே இல்லாம போயிரும். குடும்ப பாரம்பரியத்தை காப்பாத்துறது, கலாச்சாரத்தை காப்பாத்துறது அம்மாவோட வேலை மட்டும் கிடையாது. அது குடும்பத்தோட வேலை. அதுல எல்லாத்தோட பங்கும் இருக்கணும்.